இந்த வம்பெல்லாம் இருக்கு. அப்பாவுக்கு மாமனாரே, நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்பதான் இந்த வீட்டுல ஒழுங்கா வம்ச விருத்தி நடக்கும். யாராலும் புரியாம பேசுற? உன் அப்பா கிட்ட எத்தனை தடவை சொல்றது? என் பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பா, போங்க மாப்பிள்ளை புடிச்சு புடிச்சு தன்னா கூட இடிச்ச புளி மாதிரி உட்கார்ந்துருந்தா அதுக்கு நான் என்ன செய்யறது? இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா நீ? அதான் விஷயம். பொட்டுலர் ஐயா, எனக்கு காபி கொண்டாயா. கூப்பிட்டதுன்னா காபி நீ கேக்குறியா? எனக்கு காபி வேணாம், டீ கொண்டா. எனக்கு டீ வேண்டாம், போன்விட்டா கொண்டாயா. எனக்கு போன்விட்டா வேணாம், ஹார்லிக்ஸ் கொண்டா. எனக்கு ஓவல்டின் கொண்டாயா. ஓவல்டின் மேல என்ன இருக்கு? டின்னு மூடி இருக்கும், அத கொண்டா. பத்தியா, தகரத்தை கூட விட்டு வைக்காது, தின்னுபிடும். எங்க வந்தீங்க? மேடம், எங்க காலேஜ்ல ஆண்டு விழா, அதுக்காக உங்ககிட்ட நன்கொடை வாங்க வந்திருக்கோம். அப்படியா? நன்கொடை குடுக்கறதெல்லாம் எங்க வீட்டுல, இந்த வீட்டுல வாங்குறதுதான் பழக்கம். கௌரி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எங்க வீட்டுக்காரர் வாங்க வேண்டிய இடத்துல வாங்குவாரு, அத நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுப்பேன். அப்ப மாமா வரத்துக்குள்ள ஒரு 100 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. நீ என்ன 100 ரூபான்னு சொல்றது? நான் 200 ரூபாய் கொடுப்பேன். இந்தாங்க. மேடம், அம்மா, தந்தி வந்துருக்குமா? தந்திய அமெரிக்காவில இருந்து உன் தங்க கல்பனா வர. எப்பா? நாளைக்கு. ஐயா, பெரிய வரவேற்பு கொடுக்கணும். இப்போ போய் எங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன். கரெக்ட். அங்க போய் புகுந்த வீட்டு பெருமையை பத்தி பேசணுமே. நம்ம இம்பாலா கார் எடுத்துக்கிட்டு போ. ஏன்னா அதை விட பெரிய கார் உங்க வீட்டுல கிடையாது. காபி பெரியத்தான், காபி வச்சிருக்கோம். பெரியண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? என்னன்னு நீங்களே சொல்லுங்களே. ஏன் சொல்லு? பெரியத்தான், இன்னும் உங்களுக்கு புரியல? என்னது அடுப்பு கறி அண்ணன் காதை கடிக்குது? உன் காதை கொண்டா, நான் கடிக்கிறேன். என்னப்பா அது? அண்ணனும் தம்பியும் காதை கடிச்சுக்கிறீங்க. உன் காதை கொண்டா, நான் கடிக்கிறேன். என்ன அம்மா புள்ளைய காதை கடிக்கிறீங்க? கொண்டாங்க, உங்க காதை நான் கடிக்கிறேன். அப்படியா? ஆமாங்க. ஏமா, உனக்கு புத்தி ஏதாவது இருக்கா? ஏன்பா? ஏப்பாவா, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நானும் உங்க அம்மாவும் வர வேண்டிய முறைப்படிக்கு வந்திருப்போம்ல. எதுக்காக? எதுக்காகவா? முழுகாம இருக்கிற பொண்ணு இப்படி ஒண்டியா வரலாமா? என்னது முழுகாம இருக்கனா? முருகா முருகா, யார் சொன்னா அப்படி? யார் சொன்னதா? உங்க அம்மா. ஏண்டி? ஏண்டா? என்ன ஏண்டி? இன்னும் ஒண்ணு இல்லையா? இவ்வளவுதான் உன் சாமர்த்தியம். இவளுக்கு கல்யாணம் பண்ணி பாருங்க, அடுத்த மாசமே அவ்வளவு சாமர்த்தியசாலின்னு சொன்னேன். அவ கிடக்கா. நீ எங்கம்மா வந்த? அமெரிக்காவில இருந்து கல்பனா தச்சு வரப்போகுது. அப்படியா? ஆமா, பெருசா தந்தி வந்திருக்குது. ஆமா, உங்க மாமனார் வீட்டுக்கு வர தந்தி கூட லாரி பெருசு இருக்கும். ஆமா, எங்க மாமனார் வீட்டுல எல்லாமே பெருசுதான். எவ்வளவு பெரிய பங்களா, எப்ப பத்த வச்ச அடுப்போ இன்னும் அணையவே இல்லை. எவ்வளவு பெரிய தோட்டம், எவ்வளவு பெரிய கிணறு, எவ்வளவு பெரிய வாழை மரம். பைத்தியம், நீ முதல்ல வந்து சாப்பிடு, அப்புறமா உங்க மாமனார் வீட்டை பத்தி பேசலாம். ஏமாப்ல, இங்கிலீஷ் வரவேற்புன்னு சொல்லி எனக்கு வேற குணாய மாட்டி விட்டீங்க. இந்த பொண்ணு என்னடான்னா நம்ம பேசுற தமிழ்லயே பாடி இங்க இருக்கிறவங்களெல்லாம் அசர வச்சிருச்சுது. ஆமா, இது அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்களா, ஆரணிக்கு அனுப்புனீங்களா? அதானே எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஏமா, நீ இந்தியாவுக்கு வந்தா தமிழே பேச மாட்டேன், இங்க இருக்கிற ஆடு மாடுகிட்ட கூட இங்கிலீஷை தான் பேசுவேன்னு சொல்லி வச்சிருக்க. நீ வந்து வராம வணக்கம் வணக்கம் உயிரை வாங்குறிய. அதானே அமெரிக்காவில இருந்து வந்து வணக்கம் பல முறை சொன்னேன் அப்படியா பாடுறது? குட் மார்னிங் மெனி டைம்ஸ் ஐ செட் பாடிக்கலாமே. என்ன கல்பனா இது? நீ அமெரிக்காவில இருக்கும்போது உங்க அப்பா உன்னை பத்தி இங்கிலீஷ்லயே கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. தூக்கத்துல கூட எஸ் நோவுன்னு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு உடம்பு வலிச்சிருக்கும், நோவுன்னு இருப்பாரு. கற்பனா, உங்க அப்பா மாதிரியே நானும் உன்னை பத்தி எவ்வளவோ கற்பனை செஞ்சு வச்சிருந்தேன். மேல்நாட்டு நாகரிகத்திலேயே ஊறி போன நீ வந்தோடனே பாப் மியூசிக் பாடுவேன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லாம நமது புனிதமான தமிழ்ல அடக்கத்தோட வணக்கம்னு ஆரம்பிச்சபார் என் உடம்பே புல்லரிச்சு போச்சு. ரொம்ப நன்றி. அத கூட தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன்றா பாபு. சட்டாடா தேங்க்ஸ். அம்மா, மெட்ராஸ்ல பீச் ஓரமா நமக்கு 10 ஏக்கரா நிலம் இருக்கு. அதுல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி எல்லாத்தையும் ஏர் கண்டிஷன் பண்ணிடுறேன். உன் இஷ்டத்துக்கு நீ சார்ஜ் பண்ணலாம். நீ அங்கே போய் செட்டில் ஆயிடு. உன் உடம்புக்கு இந்த ஊர் ஒத்து வராது. இல்லப்பா, நான் இங்கேயே இருந்து ஏழைகளுக்கு இலவசமா வைத்தியம் பார்த்து சமூக சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நல்ல பொண்ணுமா நீ. நம்ம நாட்டுல படிச்சு விட்டு மேல் நாட்டுக்கு போய் ஒவ்வொருத்தர் லட்சமா சம்பாதிக்கிறான். அதை விட்டு நீ இங்க வந்து சமூகமாவது சேவையாவது எனக்கு காசு கொடுப்பான். தவறு மாமா. நம்ம அரசாங்கத்தோட உதவி பணத்தினால மேல்நாட்டுக்கு போய் படிச்சுட்டு அங்கேயே தங்கி சம்பாதிக்கிறது தப்புங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
நாம பிறந்த நாட்டுக்கு திரும்பி வந்து இங்க செய்யற சேவையில இருக்கிற இன்பம் வேற எதுலயுமே கிடைக்காது. தம்பி அபிப்பிராயம் அப்படின்னா அதை யாரால மறுக்க முடியும்? ஜாம் ஜாம் நடக்கட்டா. நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். பரவாயில்லம்மா, உட்காருங்கன்னா உட்காரணும். உட்காரண்டி, ஏதோ எல்லாருக்கும் பரிமாறணும் மரும பொண்ணு ஆசைப்படுறது. உட்காரு. உட்காருங்க. அது விஷயமே வேற. இப்ப அமெரிக்காவில இருந்து புதுசா ஒரு போட்டி வந்திருக்கு. அதனாலதான் அத்தை மகன் எங்க அம்மாவை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மோரக்கிட்ட அத்தையை காக்கா பிடிக்கிறதுக்கு நான் என்ன அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எரியுது எரியுது, வயிறு எரியுது. என்னது? காரம் காரம். உன் வாய்தான் 2 கிடக்குது, அவுத்திக்கிற தின்னு. ஐயோ, என்ன மாடுங்கிறாமா? நீ வாய் மூடிக்கிட்டு இருந்தேன்னா அவளும் பேசாம இருப்பா. அப்படி சொல்லுங்க. ஏமா உங்க சண்டை முடிஞ்சுதா? இனிமே நாங்க பேசாம. மேல்நாட்டுக்கு போன எத்தனையோ பெண்களை நானும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த கல்பனா மாதிரி, கல்பனா கல்பனா அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தது. அடக்கம் அடக்கம். அடக்கத்தை கத்துக்கிறதுக்கு நான் அமெரிக்காவுக்கு தான் போகணும். அப்பா, கல்பனா இருக்காளே கல்பனா, அவளை போல அன்பும் அழகும் அறிவும் 3 ஆளா தானே, இன்னும் 2 சேர்த்துக்கிட்டு பேசுறது. 2 அதுவும் அதுவும் உள்ள ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அப்பா, கல்பனா இருக்காளே கல்பனா. இது இருக்குமா? கல்பனா சேட்டில் மலர்ந்த செந்தாமரை, சிப்பியிலே முத்து, குப்பியில குங்குமம். என்ன நட என்ன உட என்ன ஜட. உன் வாயாட. அண்ணா, கல்பனாவோட கலரை பாத்தீங்களா? ஐயோ, அதை விட எனக்கு வேற வேலை என்ன? அதையே தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். அவளுடைய கலர் எலுமிச்சம்பழத்தை ஏண்டான்னு கேக்குது. தம்பி, அவ தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணி தொண்டைக்குள்ள போறது நல்லா தெரியுது பாத்தியா? என்ன இது? போதும் போதும். என்ன போதும்? குழம்பு சாதம் சாப்பிட்டது போதும், மோர ஊத்திக்கிங்க. ஊத்து. என்ன இருந்தாலும் கல்பனா இது பியூட்டிஃபுல் கேர்ள். கல்பனா கல்பனா. What a nice. கழுத, மோர்ல உப்படி போட்டியா? நான் கொஞ்சமா தானே போட்டேன். உன் மோகர மாதிரி இருக்கு. உப்பு கூட போட தெரியாது. ஆமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மோர்ல உப்பு போடுறதுக்கு கூட அமெரிக்காவுக்கு போய் தான் படிச்சுட்டு வரணும். எங்க அப்பாவுக்கு மட்டும் வசதி இருந்தா அமெரிக்காவுக்கு என்ன, நான் கல்கத்தாவுக்கே போய் படிச்சுட்டு வந்திருப்பேன் தெரியுமா? எரியுது எரியுது, திகு திகு எரியுது. மோர கட்ட மக்கு கொக்கு. சிச்சி பைத்தியம். அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து விளையாட்டுக்கு உன்னை கேலி பண்றாங்க. அதுக்கு போய் அழுதுகிட்டு. ஆமாம்மா, நீ இல்லைன்னா அவங்களுக்கு பொழுதே போகாதே. எதுக்கு தை மாசம் பிறக்கட்டும், அவன் தாலி உன் கழுத்துல, அவன் குடுமி உன் கையில. நீயா? இது என்ன வேஷம்? வேஷம் இல்ல, இது அலங்காரம். What wish 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 wish, shwai shwai ish bish. இத பிடி. என்னது? இங்கிலீஷ். இங்கிலீஷா? ஆமா, இது என்ன உடுப்பு? நீங்க தான் காலேஜ் பொண்ணுங்க மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டா பிடிக்கும்னு சொன்னீங்களே. உங்க பேண்ட், மாமா ஜிப்பா, சின்னத்தான் தொப்பி. இப்ப பிடிக்குதா? சீ, கையெடு. நல்லா இருக்கு. சோளக்கொல்ல பொம்மை மாதிரி. என்ன சொன்னீங்க? சோளக்கொல்ல பொம்மை மாதிரி இருக்கு. ஆ! இது நல்லா இருக்கு, கருடாழ்வார் மாதிரி. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி உடுப்பு போட்டுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நீயே குரங்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற? உங்களுக்கு மூளை இருக்கா? அரஞ்சண்ணா. பின்ன உங்களுக்காக இல்லாம நான் வேற யாருக்காக அலங்காரம் பண்ணிக்கிறது? சரி, இப்ப சொல்லுங்க, நான் எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? நீ எப்பவும் போல இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வர்ணிங்களே. எப்படி? கண்ணே, மூக்கே, பொன்னே, பூச்சண்டே. கண்ணே, மூக்கே, பொன்னே, பூச்சண்டே. ஏன் இப்படி இல்ல. எப்படி? அன்பா, ஆசையா. அன்பா, ஆசையா. பக்கத்துல வா. என் கண்ணே, என் குரங்கே,